கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உயிருள்ள வார்த்தை ஏசாயா 41:10, பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன். பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன். எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா? கடன் பிரச்சனை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா? சரீரத்தில் இருக்கிற பலவீனை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா? ஐயோ இவ்வளவு பெரிய கடன் இருக்கிறதே அடைக்க முடியவில்லை என்று பயந்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே நான் உங்களோட இருக்கிறேன். பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஒரு உயிருள்ள வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். அதனால் தைரியமாக இருங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஏசப்பா ஒரு அற்புதம் செய்ய போகிறாரு. ஆரம்பம் ஒன்று தான் முடிவு இருக்கும். அவர் அல்பா ஒமேகாவும் ஆதி அந்தமாக இருக்கிறாரு. உங்கள் பிரச்சனை ஏசப்பா முடிக்க போகிறாரு. உங்கள் கூட இருக்கிறார். ஆலோசனை கொடுக்குற கர்த்தர் உங்க கூட இருக்கார். தைரியமாக இருங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட அருமையான சகோதரன் சகோதரி குடும்பங்களை இப்படி கரத்தில் வைக்கிறேன். இதில் வாழ்ந்திருக்கணும், உயர்ந்திருக்கணும், செழித்திருக்கணும், பெருகணும், மேலான காரியங்களை செய்யுங்க. இதுவரை நடத்தின இவனேஸ்வரியும் நடத்த போகிற ஸ்தோத்திரம். தேவ கிருபை, தேவ பலன், தேவ பாதுகாப்பு கூட இருக்கட்டும். இரத்தத்தின் வல்லமை கூட இருக்கட்டும். பாதுகாப்பு வல்லமை கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்கப்பா. இன்றைக்கு உண்டான தேவைகளை சந்திங்க தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகள் எந்த நேரத்தில் வெட்கப்பட்டு போகக்கூடாது ராஜா. அதிசயங்களை காண பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை.